யூஏல லீசோல ரெண்டல் கம்மியா இருக்குன்னு ஸ்டே பண்ணிட்டு இருக்கீங்களா? இன்னும் 5 வருஷத்துல கவர்மெண்ட் ரெண்டல்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. நீங்க மெயினா தேரா, பர்துபாய், கராமா, அல்நாதா, அல்கிசைஸ், அல்தாவுன், அல்கான்ல ஸ்டே பண்ணிருக்கீங்களா? முக்கியமா நீங்க தாங்க இதை கவனமா பார்க்கணும். இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காகவே கவர்மெண்ட் ஒரு கம்யூனிட்டியை கொண்டு வந்தாங்க. இதுல நிறைய பேர் சொந்தமா வீடு வாங்கிட்டாங்க. இன்னும் இதை பத்தி தெரியாதவங்க தயவு செஞ்சு இன்னும் டிலே பண்ணாதீங்க. பின்னாடி பெரிய பிரச்சனையை பாப்பீங்க. உங்களுக்காகவே கவர்மெண்ட் கொண்டு வந்த கம்யூனிட்டில 3 பில்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் 2 பில்டிங் மட்டும் தாங்க பாக்கி இருக்கு. அதை நீங்க எப்படி, அதாவது கவர்மெண்ட் கம்யூனிட்டில நீங்க எப்படி சொந்தமா வீடு வாங்கணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேங்க. நான் சொல்றேன். தயவு செஞ்சு லீசோல ரெண்டல்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது ஒரு கவர்மெண்ட் கம்யூனிட்டிங்க. இது சாதாரண மக்கள் சொந்த வீடு வாங்குறதுக்காக கவர்மெண்டே கொண்டு வந்ததுங்க. அது 1 பெட்ரூமோட லே அவுட் மட்டும் பாருங்க. உங்களுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட்ல தராங்க. 2 பெட்ரூமுக்கு உங்களுக்கு 1600 ஸ்கொயர் ஃபீட்ல தராங்க. நீங்க இனிஷியலா பே பண்ண வேண்டிய டவுன் பேமெண்ட் வெறும் 5% மட்டும் தாங்க. 10% பே பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஒரு மாசமும் 3300 திராம்ஸ் பே பண்ணா போதும் 1 பெட்ரூமுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 2 பெட்ரூமுக்கு நீங்க 75,000 திராம்ஸ் நீங்க இனிஷியலா பே பண்ண போறீங்க. 10% பே பண்ணதுக்கு அப்புறம் மாசம் வெறும் 5,000 திராம்ஸ் மட்டும் தாங்க பே பண்ண போறீங்க. நார்மலா நீங்க ஒரு ஸ்டூடியோல தங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டல் மட்டுமே நீங்க 4,000 திராம்ஸ் கொடுக்குறீங்க. ஆனா இங்க உங்களுக்கு மாசம் வெறும் 3,300 திராம்ஸ் பே பண்ணா போதும் 1 பெட்ரூமுக்கு, அதுவும் 1,100 ஸ்கொயர் ஃபீட்ல. அந்த நீங்க மொத்தமா டூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் வரைக்கும் நீங்க பே பண்ண போறது உங்க கையில இருந்து வெறும் 30% மட்டும் தாங்க பே பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பீச் ஃப்ரண்ட்ல டைரக்டா பீச் அக்சஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டில கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆக்டிவ் மெட்ரோ ஸ்டேஷன் உங்களுக்கு வெறும் 8 நிமிஷத்துல போயிடலாங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல எண்ட் யூசர் நீங்க ஓனா தங்குறதா இருந்தாலுமே இது உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. ஏன் அப்படின்னா நீங்க லோவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. உங்க கையில இருந்து உங்களுக்கு லே அவுட் நல்ல பெரிய லே அவுட்ல கொடுக்குறாங்க. ஒரு லக்ஸுரி லிவிங்ல இருக்கு உங்களுக்கு. அதுவும் இல்லாம கவர்மெண்ட் இருந்து கிடைக்கிற இது ஒரு ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டல் இன்கம், அதாவது ROI மட்டுமே உங்களுக்கு 10% கிடைக்குதுங்க. அதாவது மினிமலா உங்களுக்கு 1 பெட்ரூமுக்கு உங்களுக்கு 1 லட்சம் திராம்ஸ்ல இருந்து 2 பெட்ரூம் வந்து உங்களுக்கு 1,60,000 திராம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ரெண்டல் போதுங்க. ஏன்னா இது சிட்டில கிடையாது, இது பீச் ஃப்ரண்ட் கம்யூனிட்டிங்க. அது கவர்மெண்ட் கொடுக்குறதுங்க. லொகேஷன் பாத்தீங்கன்னா துபாய் ஷார்ஜா பார்டர்ல வருதுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்னும் 5 வருஷம் கழிச்சு ரெண்டல்ல பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. நீங்களும் கவர்மெண்ட் கம்யூனிட்டில ஃப்ரீ ஹோல்ட்ல சொந்தமா வீடு வாங்கணும்னா உடனே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.